பிரபஞ்சத்தின் ஆதி காலத்தில் ஒரு ஆத்மாவானது அதன் முழுமையிலிருந்து 2 துருவங்களாக அல்லது 2 பகுதிகளாக பிரிகிறது. அதில் ஒன்று ஆண் ஆற்றல், மற்றது பெண் ஆற்றல். இது உடலை பற்றியது அல்ல, ஆற்றலை பற்றியது. பிரபஞ்சம் ஆற்றலால் ஆனது என்பதை எல்லோரும் அறிவோம். இந்த 2 பிரிவுகளும் வெவ்வேறு பிரிவுகளாக வெவ்வேறு காலகட்டங்களில் பயணித்து அவை இரண்டும் மீண்டும் இணைய துடிக்கும். அந்த துடிப்பு தான் ட்வின் ஃப்ளேம் என்ற இயக்கம். நண்பர்களே, உங்களை யாரோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற உணர்வு உங்களுக்குள் எப்போதாவது வந்திருக்கிறதா? ஏன் என்று உங்களுக்கு தோன்றியிருக்கிறதா? அப்படி தோன்றியிருந்தால் இந்த காணொளி உங்களுக்கானதுதான். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துட்டு வாங்க. காணொளிக்குள்ள போகலாம். சோல்மேட், ஆன்ம தோழன். ஆன்ம தோழர்கள் என்பவர்கள் ஒரு வகுப்பறையில் படிக்கிற மாணவர்கள் போன்றவர்கள். அவர்கள் உங்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுப்பார்கள், உங்களுடன் சேர்ந்து விளையாடுவார்கள், உங்களை ஆதரிப்பார்கள், உங்களை நேசிப்பார்கள், உங்களுக்கு மிகவும் ஆறுதலாகவும் பக்கபலமாகவும் இருப்பார்கள். இவர்களை சோல்மேட் என சொல்லலாம். ட்வின் ஃப்ளேம், இரட்டை சுடர் என்பவர்கள் இவர்கள் அவ்வாறானவர்கள் அல்ல. இவர்கள் வெறும் கடுமையானவர்களாக இருப்பார்கள். இவர்கள் இந்த இரட்டை சுடர் ட்வின் ஃப்ளேம் என்பவர்கள் உங்கள் ஆசிரியரை போல் நடந்து கொள்வார்கள். அதுவும் கடினமான ஆசிரியர். உங்கள் பலவீனங்களை அவர்கள் உங்கள் முகத்துக்கு நேரே சுட்டி காட்டுவார்கள். உங்களை அவர்கள் நிலைக்குலைய செய்வார்கள். என்னடா அப்படிங்கிற அளவுக்கு உங்களை மிகவும் வருத்துவார்கள். இந்த சோல்மேட்டுக்கும் இந்த ட்வின் ஃப்ளேமுக்கும் என்ன வேறுபாடு தெரியும்? சோல்மேட் என்பது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு உறவாக இருக்கும். உங்களுக்கு ஆறுதலாகவும், உங்களுக்கு ரொம்ப இனிமையாகவும், ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிற உறவு என்பது அப்படி சாதாரணமாக இருக்காது. உங்களுக்கு கடுமையான பயிற்சியை கொடுக்கும் ஒரு ஆசிரியர் போல நடந்துக்கும். அது உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி தான் உங்களை அழைச்சிட்டு போகும். அது உங்களுக்கு எந்த பாதகமும் செய்ய போகுது. ஆனால் அது உங்களை அடுத்த லெவல், நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களை முன்னேற்றுறதுக்காகத்தான் அந்த ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு உதவி செய்யும். ஏக்கம், சந்திப்பதற்கு முன்பே, யாரையாவது நீங்கள் சந்திக்கிறதுக்கு முன்பே யாரோ உங்கள் வாழ்க்கையில் உங்களை நோக்கி வரப்போகிறார்கள் என்ற உணர்வு உங்களுக்குள் உள்ளுணர்வாக தோன்றும். அடுத்தது சந்திப்பு, அந்த மீட்டிங். முதல் முறை அவரை சந்திக்கும் போது ஒரு எலக்ட்ரிக் ஷோக் மாதிரி, ஒரு மின்ஸ் பாஞ்சது மாதிரி, அல்லது இந்த பிரபஞ்சமே நின்று போன மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள ஒரு மின்னல் வேகத்தில் தோன்றி மறையும். அடுத்ததாக காதல் காலம். இந்த காலத்தில் உங்கள் 2 பேருக்கு முடியல ஒரு காதல் மலரும் போது சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு தோன்றும். இனி நம்ம 2 பேருக்கும் பிரிவே இல்லைங்கிற மாதிரி ஒரு உணர்வு, மிகவும் அழகான மாதிரி. உனக்கு நான், எனக்கு நீ, எனக்காகவே நீ பிறந்த, உனக்காகவே நான் பிறந்தேங்கிற மாதிரி அது அவ்வளவு அழகாக இருக்கும். சவால், சேலஞ்சஸ். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ தலை தூக்கும். ஒருவரின் குறையை மற்றவர்கள் கண்ணாடி போல காட்டுவார்கள். சண்டை வெடிக்கும். நாம் முதல்ல சொன்னோம், ட்வின் ஃப்ளேம்குள்ளே என்ன நடக்கும், உங்கள் அடுத்த கட்டத்துக்கு அது நகர்த்தும். அதனால் நிறைய சேலஞ்சஸ்,
நிறைய சவால்களாக இருக்கும். ஏன்னா இது ஒரு கண்ணாடி மாதிரி, அது உங்களையே பிரதிபலிக்கும். அடுத்தது ஓடுறது அல்லது துரத்துறது அப்படின்னு வச்சுக்கிட்டா, தாங்க முடியாத வழியில் ஒருவர் ஓடுவார், பயத்தால் இன்னொருத்தர் துரத்துவார். இதுதான் முக்கியமான ஆன்மீக பாடம். உங்கள் இருவருக்கும் இடையில ஒரு நேர்மறையான ஒரு எதிர்மறையான சிந்தனைகளும் பண்புகளுமே இருக்கும். ஏன்னா ஒருத்தர் ஆசிரியராகவும் மாணவராகவும் இருந்தால் அதுவே ரொம்ப கஷ்டம். இதில் கடினமான ஆசிரியராக இருந்தால் எவ்வளவு கஷ்டம். ஏன்னா உங்கள் அடுத்த லெவல் கொண்டு போகிறதுனா உங்களை கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கிட்டு அதை செய்ய முடியாது. எனவே அந்த ட்வின் ஃப்ளேமில் ஒரு ஃப்ளேம் உங்களை கடுமையாகத்தான் நடத்தும். அடுத்த கட்டம் என்ன? சரண்டர். அவர் வந்தாலும் வராவிட்டாலும் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்தே தீருவேன் என துரத்துபவர் முடிவெடுக்கும் நிலைக்கு வந்து விடுவார். சோல்மேட்டில் ஒருவர் நீ இல்லாமல் போனாலும் என்னால் தனியாக வாழ முடியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அவர் வந்து விடுவார். இது ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ், அது அடுத்த லெவல். ஏன்னா ஒருத்தரை சார்ந்தே வாழ்ந்து, ஒருத்தரை தங்கி வாழ்ந்து, டிபெண்ட் பண்ணி வாழ்ந்த ஒரு நபர் இனி வேணாப்பா, யாரும் வேணாம், நான் மட்டும் என்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு, அடுத்த லெவலுக்கு அவர் மூவ் ஆன் ஆகுவார். அதுக்கு அடுத்து நடக்க போகிற விஷயம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். சுய விழிப்புணர்வு, செல்ஃப் ரியலைசேஷன். இவங்க என்ன செய்வாங்க? தனிமையில் தன்னைத்தானே நேசிக்க கற்றுக்கொள்வாங்க. இவங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு, இந்த உலகத்தில் நமக்கு யாருமே கிடையாதுன்னு, இங்கே எதுவுமே உண்மை இல்லைன்னு, நமக்கு நாம தான் உண்மை, நாம தான் நம்மளை நேசிக்கணும் அப்படின்னு இவங்க ரொம்ப தனிமையை ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த தனிமையை இவங்க ரசித்து கொண்டாட ஆரம்பிப்பாங்க. இந்த ஸ்டேஜ் அவங்களோட ஆன்மீகத்தை நோக்கி, அவங்களோட வாழ்க்கையை வேறு திசைக்கு அழைச்சிக்கிட்டு போகும். அடுத்தது நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ரீயூனியன் ஆகணும் இல்லையா? இந்த 2 ஃப்ளேம்ஸும், அந்த ஆண் பண்பு பெற்றதும் பெண் பண்பு பெற்ற இந்த 2 ஃப்ளேம்ஸும் ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்? பக்குவப்பட்டு இரண்டும் மீண்டும் இணையும். இதுதான் ட்வின் ஃப்ளேம்ஸ். ஒன்று பிரிஞ்சு போனாலும் ஒன்று விட்டு கொடுத்து நிற்காது. இறுதியில் 2 பேரும் ரீயூனியன் ஆகியே ஆவாங்க. அங்கே தான் அவங்க வாழ்க்கையும் முழுவதுமாக நிறைவடையும். இதற்கு என்ன அடையாளம் அல்லது என்ன அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ். அதாவது 111, அதாவது 111, 222, 222 அல்லது 1111, ஒரு நேரத்தை 11 மணி 11 நிமிஷம் போன்ற எண்களை நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கனவு. ஒருவர் சந்திக்கிறதுக்கு முன்னுக்கே அவர் கனவுல வருவார். அடுத்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி பரிமாற்றம். ஒருவர் தொலைவில் இருந்தாலும் அவங்க சோகமாக இருந்தால் உங்களுக்கும் ஒரு சோகமும் இனம் புரியாத ஒரு அழுகையும் உங்களுக்கு வரும். ஒரே சிந்தனை. இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல இருந்தாலும் அவை 2ம் ஒரே நேரத்தில் ஒரே விஷயத்தை பேசுவது போல இருக்கும். அவங்க 2 பேரும் எப்போவுமே ஒரே வேவ் லென்த்தில் இருப்பாங்க. அவங்க வெவ்வேறு திசையில் வெவ்வேறு இடத்துல இருந்தாலும். ஏன் இந்த வலி? ஏன் இந்த கஷ்டம்? ட்வின் ஃப்ளேம் உறவு என்பது பெரும் ரொமான்ஸ் பண்ணுவதற்காக மட்டும் அல்ல. நீங்கள் ஒருபோதும் அப்படி நினைத்து விடக்கூடாது. இது உங்கள் ஆன்மாவில் படிந்துள்ள அழுக்குகள் அல்லது உங்களது கர்மாவை நீக்கி சுத்திகரித்து உங்களை தூய்மைப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு உங்களை ஆன்மீக ரீதியாக உயர்த்துவதற்காக தான் இது வருகிறது. இது செயல்படுகிறது. ஏற்கனவே நீங்கள் ஒன்றாக இருந்து 2ஆக பிரிஞ்சுதான் வாருங்க. ஒன்றாக இருந்து 2ஆக பிரிஞ்சு நாம் இந்த பூமிக்கு வாரோம். அவங்க உங்களை விட்டு விலகி செல்லும் போது அந்த வழியை பயன்படுத்தி தியானம் செய்வது எப்படி,
உங்களை நீங்கள் ஒரு வெற்றியாளராக எப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கணும். ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிறது உங்களை இன்னொரு நபருடன் இணைப்பதற்கு அல்ல. ட்வின் ஃப்ளேம் இன்னொருத்தரோட நீங்கள் சேர்ந்து இணைகிறது அல்ல, உங்களை உங்களுடன் இணைப்பதற்கு. ஏன்னா நீங்கள் தான் ரெண்டானீங்க, ஒரே ஒளியாக இருந்து இரு ஒளியாக மாறினீங்க. அதனால் இந்த ஒரு ஒளி எப்போது பிரிந்து வந்தோ மீண்டும் அந்த இரண்டும் ஒன்றாக வேண்டும். இந்த ட்வின் ஃப்ளேமோட தத்துவமே அதுதான். உங்கள் அனுபவங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்க. அதோட லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.